ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. அன்பு தேவ ஜனமே, இந்த காலை நேர சிந்தனைக்காக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற திரு வார்த்தை, அது யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறி சாபத்துக்குட்பட்ட பொருட்களில் சிலரை எடுத்து திருடி தங்கள் பண்டம் பாடுகளுக்குள்ளே ஒளித்து வஞ்சித்தார்கள் என்று சொல்கிறார். அன்பான இறை மக்களே, கடவுளுடைய அடியானாகிய யோசுவா ஆண்டவரிடத்தில் தன்னுடைய மக்களின் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைஞ்சி புலம்பி அவன் கடவுள் நாமத்தை கூட தூசிக்கிற அளவுக்கு போனாலும் கூட ஆண்டவர் அவன் மீது இரக்கம் கொண்டு, யோசுவாவே, நீ எழுந்திரு, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார்? நீ என்ன பாவம் செய்தாய்? இஸ்ரவேல் மக்களோ அவர்கள்தானே பாவம் செய்தவர்கள், என்னுடைய உடன்படிக்கையை மீறி விட்டார்களே. இன்றைக்கு அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய உடன்படிக்கையை மீறி வாழ்ந்த காரணத்தினால்தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உங்களிலே என்னிலே அவருடைய கோபத்தை சாபத்தை வைக்கிறவராக இருக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுடைய பெரிதான இரக்கத்தினாலே இந்த புதிய நாளிலே நாம் நிலைத்திருக்கிறோம். இன்றைக்கு உலக தமிழ் கலைஞரான பெருஞ்சித்திரனார் என்றவருடைய நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. 1965ஆம் ஆண்டிலே அவரது பத்திரிகையில் வெளியிட்ட ஒரு எதிர்ப்பு கருத்துக்களால் அவர் கைது செய்யப்பட்டு, அவர் ஒரு பகுத்தறிவாளராக இருந்த காரணத்தினால் அவருடைய எழுத்துக்களை பிரதிபலிக்க தமிழ் ஈழத்திற்கு தொடர்பான ஆதரவான காரணமான இருமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 95ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் நாள் அன்று 62வது வயதிலே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவச்சனமே, இன்றைய நாளிலே கடவுளுக்கு விரோதமாக அவருக்கு பிரியமில்லாத பொருள்களை நாம் வஞ்சித்து எடுத்து வைத்து கொள்ளுகிற நிலை. இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நீ உன் வீட்டிலே உன்னுடைய இருதயத்திலே நீ எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தையும் உலகப் பொருள் மீதும் துன்மார்க்கர் வாழ்கின்ற அந்த பொருள், பாவமான பொருள்களையும் பயம் நிறைந்த சூழல்களையும் உன்னுடைய இருதயத்திலே நீ கொண்டிருக்கிறாய். ஆகவே இன்றைக்கு இருதயத்தை சீர்படுத்த கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு பெண்ணுடைய கடைக்கு செல்லும் பொழுது அக்கடையில் நுழையும் போது அவர் சுவற்றில் மாற்றியிருந்த அந்த விளம்பர பலகைகளை பார்த்தவுடன் மிக உற்சாகம் அடைந்தேன். அந்த விளம்பரத்தில் ஒன்று, நான் ஆடைகளை சரி செய்வோம், ஆனால் உங்கள் இருதயங்கள் கடவுளால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது. மிக உண்மையான, அழகான, சத்தியமான ஒரு வார்த்தை. அந்த கடையிலே, நாங்கள் ஆடைகளால் உங்களை சரி செய்வோம், ஆனால் இருதயத்தை சரி செய்வது கர்த்தர் ஒருவரே என்று எழுதியிருந்தார். இன்றைக்கு கடவுளால் மட்டுமே நம்மை சரி பண்ண முடியும், ஆகவே மனிதரால் ஒருபோதும் முடியாது. ஆகவே தான் இந்த யோசுவா அழுது முகங்குப்புற விழுகிறான். அங்கே ஆண்டவரோ, யோசுவாவே எழுந்திரு, இந்த மக்கள் எனக்கு பிரியமில்லாத இதை எடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த சித்தரிக்கப்பட்ட காட்சியிலே, ஜெபம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? உங்களுடனே நானும் செபிக்கிறேன். அந்த கடைக்கார பெண் அந்த கடையை 15 ஆண்டுகளாக நடத்தி வருவதாக கூறினார். இங்கு பல்வேறு இடங்களில் குறிக்கப்பட்ட விசுவாச வார்த்தைகள், தேவன் எப்படியாக கிரியை செய்கிறார் அறிந்து செயல்படும். சில நாட்களுக்கு நாம் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களையும் என்னையும் பார்த்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். ஆகவே நீ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் ஏன் அங்கே சபிக்கப்பட்டார்கள்? ஏன் பிறனுடைய கையிலே ஒப்பு கொடுக்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத
பொருள்களை தனது வசமாக்கி கொண்ட காரணத்தினால் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக நாம் ஒருவேளை இந்த நாளில் வாழாதபடி கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து, கடவுளே நீர் ஒருவரே என் இருதயத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். அன்பின் கடவுளே, நேற்றும் இன்று மாறாதவரே, இரக்கமாய் எங்களை சிநேகிக்கிறவரே, எங்களிடத்தில் பாவம் உண்டு என்று கண்டுகூட எங்களை மார்போடு அணைத்துக் கொள்கிறவரே, நாளை உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த எங்களை இன்றைக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கு, எங்களுடைய இருதயத்தை சீர் செய்யும்படியாக அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, கொடான கொடி நன்றி. இந்த நாளிலும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட வாழ்வை இந்த நாளில் நாங்கள் சிந்தனையாக அறிந்து கொள்ள உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்க விடுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கியிரும். எங்கள் அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள் அனைவரும் உடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.